மற்றும் ஒரு அண்மைச் செய்தி. சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி காவல் நிலையம் அருகே இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். காவல் நிலையத்தில் கையெழுத்திட வந்த மதன் என்ற இளைஞர் உணவகத்தில் வைத்து சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சேலம் காவல் நிலையம் அருகே இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். அஸ்தம்பட்டி காவல் நிலையம் அருகே இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். காவல் நிலையத்தில் கையெழுத்திட வந்த இளைஞரை உணவகத்தின் அருகே வைத்து மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். காவல் நிலையத்தில் கையெழுத்திட வந்த மதன் என்ற இளைஞர் உணவகத்தில் வைத்து சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மர்ம நபர்கள் சிலர் அவரை வெட்டி படுகொலை செய்திருக்கின்றனர். சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையம் அருகே இந்த கோர சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. காவல் நிலையத்தில் கையெழுத்திட வந்த இளைஞரை உணவகத்தில் வைத்து மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விஜயானந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விஜயானந்த். காவல் நிலையம் அருகிலேயே இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த படுகொலைக்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பா. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் தந்தை பெரியார் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் மதன். இவர் தூத்துக்குடி பகுதியில பல்வேறு கொலை மற்றும் கொள்ளை வழக்குகளை ஈடுபட்டு வராரு. அதே போல இவர் நீதிமன்ற ஜாமீன்லயும் வெளியே வந்திருக்காரு. அதே போல சேலம் மாநகர பகுதியில் ஒரு கொலை வழக்கில் இவர் மேல் கொலை வழக்கில் சம்பந்தமா இன்னைக்கு சேலம் மாநகர பகுதியான அஸ்தம்பட்டி காவல் நிலையத்திற்கு கையெழுத்து போடுவதற்காக இன்னைக்கு காலையில வந்திருக்காரு. அதுக்கு முன்பாக கையெழுத்து போடுவதற்கு முன்பாக காவல் நிலையத்தில், அதாவது அஸ்தம்பட்டி காவல் நிலையத்திற்கு இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய உணவு அங்காடியில் உணவு அருந்திவிட்டு கையெழுத்து போட வரும்போது பின்னாடி மறைந்திருந்த மர்ம கும்பல் சரமாரியாக அவரை வெட்டி கொலை செய்தது. இவர் தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த மதன்குமார் என்பவர் பல்வேறு விதமான வழக்குகள்ல இவர் சம்பந்தப்பட்டிருக்காரு. கடந்த 10ஆம் தேதி முதல் இவர் சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்திற்கு காலை மாலை 2 வேளையிலும் கையெழுத்திட்டு வந்த நிலையில இன்று காலை கையெழுத்திட வரும்போது மதன்குமாரை மர்ம நபர்கள் வெட்டி சாய்த்தனர். அப்போது அந்த பகுதியில் அவருடன் ஒரு மனைவி கூட இருந்தாங்க. மனைவியின் கண் முதலே இந்த கொடூர கொலை சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. காவல் நிலையம் அருகே இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி விஜயானந்த்.